வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள சுமார் 3000 வழக்குகளில் 1200 வழக்குகளை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் உடைமைகள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டது. சுமார் 70,300 கோடி ரூபாயை திருப்பி செலுத்தாத 406 தொழில் நிறுவனங்களின் பட்டியலை அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க செயலாளர் CH வெங்கடாச்சலம் வெளியிட்டார். இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய 400 பேர் பட்டியல பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள். அவர்களிடம் இன்று பணத்தை வசூலிப்பதற்கான திட்டங்களை, சட்ட மாற்றங்களை அரசு கொண்டு வர வேண்டும். அவங்கள்ட்ட தட்டி கேட்க வேண்டும். இது மக்கள் பணம், மக்கள் நன்மைக்காக இன்றைக்கு தலையிட வேண்டும். இந்த 2,30,000 கோடி ரூபாயில் இன்றைக்கு வராக்கடன் சொன்னா வட்டி கூட வரவில்லை. ஆக இன்றைக்கு 10% வட்டி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 24,000 கோடி வங்கிகளுக்கு வருமானம் குறைந்திருக்கின்றது. ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்க தலைவராக லலித் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக IPL கிரிக்கெட் போட்டிகளில் எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து லலித் மோடியை கிரிக்கெட் தொடர்பான நடவடிக்கைகளில் இருந்து BCCI தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. காஷ்மீர் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் 64 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் காஷ்மீர் மாநிலத்தில் செவ்வாய்க்கிழமை காலை பாரமுல்லா பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்குள் நுழைந்த தீவிரவாதிகள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். வங்கக்கடலில் குமரி அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் சென்னை மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.